இன்னைக்கு நம்ம பட்டர் கார்லிக் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை எப்படி உடையாமல் குக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 200 கிராம்ஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வந்து 3/4 அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா இருந்தால் தான் பாஸ்தா வந்து நல்லா வெந்து உடையாமல் வரும். இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். பாஸ்தா வந்து உடையாமல் உதிரியாக வர்றதுக்காக. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பாஸ்தாவை தண்ணியில் போடுவோம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டோம்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும், இப்போ உடஞ்சிரும். பாஸ்தா போட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்ம ஒரு தடவை நல்லா கிண்டி விடுவோம். அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. சிம்மில் போட வேணாம். ஆனால் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கு. பாஸ்தா வந்து நல்லா குக் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா உடையலை, நல்லா உதிரியாக முழுசாக இருக்குது. தண்ணி ஃபஸ்ட்டு நிறையா வைக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அது வெந்து வரவும் இந்த தண்ணியும் பாஸ்தாவும் ஒரே அளவில் இருக்குது. தண்ணி இவ்வளோ வச்சு நீங்கள் வந்து வேக விடுங்க. எடுத்து தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இதாக இருக்கும். அப்படி இல்லை, ஃபஸ்ட் டைம் சமைக்கிறீங்க தெரியலை அப்படின்னா நீங்கள் எடுத்து வந்து சாப்பிட்டு பார்த்துக்கோங்க, அதிலே தெரிஞ்சிடும். நல்லா ஃபுல்லாக குக்காக வேணாம், ஒரு 95% குக்காக விடுங்க போதும். எடுத்து வச்சதுக்கப்புறம் இருக்கிற ஹீட்லேயே வந்து அது வெந்துடும். இப்போ அது வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து எந்த பாஸ்தாவுமே உடையலை, நல்லா முழுசாக இருக்குது. இது மேலே நம்ம 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அடுத்து முட்டையை வந்து ரெடி பண்ணுவோம். இந்த முட்டை ரெடி பண்ணுறதுக்கு 4 முட்டையை எடுத்து உடச்சி எடுத்துப்போம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அடுப்பில் பேனை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விடுவோம். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை பேனில் விட்டுருவோம். இதை முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா ரொம்ப பொடியாக்க வேணாம், ஓரளவு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இருக்கிற மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. இது மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடுவோம். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துப்போம். அடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, நல்லா உருகிற எண்ணெயில் பூண்டு ஃப்ரை ஆகிற ஸ்மெல்லு செமையாக இருக்குது. இந்த பூண்டை எடுத்து அப்படியே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பூண்டு வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, போதும். இப்போ வந்து மைதா மாவை சேர்த்துப்போம். கெட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இதை வெண்ணெயில் வதக்கிட்டு அடுத்து 150 ml
பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 50 ml தண்ணி. நல்லா கெட்டிப்படாம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் நல்லா கெட்டியா விடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ரீமியா இருக்குது. இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ண விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். உப்பு பார்த்து சேருங்க. ஏற்கனவே முட்டையில வேற நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஒரிகானோ, சும்மா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடிசா நறுக்கி வச்சது. இப்போ இதில் முட்டையை சேர்த்துருவோம். முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துருவோம். பாஸ்தா பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. இதே மாதிரி எப்படி சொன்னேனோ அதே மாதிரி குக் பண்ணுங்க. உங்களுக்கும் உடையாமல் இது மாதிரி உதிரியாக வரும். நல்லா எல்லா பாஸ்தாவில் எல்லா இடத்துலையும் இந்த சாஸ் வந்து படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாஸ்தா வந்து ரெடி. எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.